ஒரு தாய் தன் பிள்ளையை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. கணவன் இறந்துடுறாரு. அந்த தாய் அந்த வீட்டில் இருக்காங்க. அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து வர்றான். 2 குழந்தைங்க. உண்மை சம்பவம் வேலூரிலே நடந்தது. அந்த 2 குழந்தைகளும் அந்த தாய் பாட்டிக்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். தினம் வந்தோடனே பள்ளிக்கூடத்துலேருந்து நேராக பாட்டி ரூமுக்கு போயிடும். ஏனோ தெரியவில்லை, இவனுடைய மனைவிக்கு அந்த தாயை மாமியாரை பிடிக்கல. அங்கிருந்து கணவன் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்குள் நுழைகின்றான். ஒன்று அந்த கிழவி இருக்கணும் வீட்டில், இல்லைன்னா நான் இருக்கணும். யாரு? குழந்தைகளினுடைய தாய். கணவன் எதையுமே கேட்காமல் கதற கதற அந்த தாயை அழைத்து கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்கின்றான். நான் அந்த வீட்டில் நம்ம பிள்ளைங்களை கொஞ்சவே இல்லைப்பா, நான் அந்த வீட்டிலே இருக்கேன், தனி ரூமில் இருக்கேன், இங்கே கொண்டு வந்து போடாதுன்னு அந்த தாய் கதறி அழுகின்றாள். கேட்கவே இல்லை. 15 நாள் ஆச்சு. தாயாடா தானாடா விட்டாலும் தசையாடும் அல்லவா, அவனுக்கு மனசுல ஒரு கலக்கம். பைக் ஓட்டிட்டு போறான். அலுவலகத்தில் முடிஞ்சு மனைவியை வச்சு பின்னால் வந்த லாரி அடிச்சு 2 பேரும் தூக்கி வீசப்படுகிறார்கள். அந்த மருமகளுக்கு, அவனுடைய மனைவிக்கு கண் பார்வை போய் விடுகிறது. நேரம் கருதி சொல்லி முடிக்கிறேன். கொண்டு போய் வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. வேற யாராவது கண்ணு கொடுத்தாதான் அவள் பிழைக்க முடியும். கண் இல்லை. 2 கண்ணையும் பார்வை போயிடுச்சு. கதறுகிறான், பதறுகிறான். பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த பிள்ளைகள் தன்னுடைய பாட்டி எங்கன்னு ரூமுக்கு போகிறாங்க. பாட்டி இல்லை. எங்கே பாட்டின்னு கேட்குறான். அவங்க காசி ராமேஸ்வரம் போயிட்டாங்கன்னு போய் சொல்கிறான். உண்மையிலேயே முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. அவங்க என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டேன்னு அந்த அம்மா இவனுடைய ஃபோனில் தொடர்ந்து தொடர்பு கொள்கிறார்கள். இந்த சனியனுக்கு வேற வேலை இல்லைன்ட்டு ஃபோனை க்ளோஸ் பண்ணுறான். அதுக்கு கூப்பிட்டா எடுக்கல, நீ போடா வெளியிலன்ட்டு அந்த முதியோர் இல்ல தலைவி பேசாமல் போயிடுறாங்க. அந்த பிள்ளைங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கு. வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆயாம்மா இந்த பிள்ளைங்க எங்கள் பாட்டி செத்துட்டாங்களான்னு தரையில் விழுந்து கதறினதை பார்த்துட்டு, இங்கே வா, இந்த வேலூர் ஹாஸ்பிட்டலில் யாருக்கோ கண்ணு தெரியலையா, இங்கே யார் இறந்து போனாலும் கண் தானம் பண்ணுவோம், கோமலான்னு யாரோ ஒரு அம்மாவுக்கு அந்த கண்ணை வச்சுருக்காங்களா, நீ போய் பாரு, பார்த்தேன்னா உனக்கு யாருன்னு அந்த கண்ணு, உன் பாட்டி கண்ணையாவது பார்க்கலான்னு அந்த பிள்ளைய கூப்பிட்டு சொல்கிறத இந்த அப்பா கேட்டுட்டு இருக்கான். உடனே ஓடுறான் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போய் பார்த்தா கண் தானம் செய்தவர் கோமலத்தம்மாள், கண் தானம் பெற்றவர் கோகிலா, இவன் மனைவி தாய். ஓடி போய் இந்த பிள்ளைங்க கண் கட்ட திறக்கிறாங்க. 2 பிள்ளைங்களும் நிற்கிது. எங்கங்க அத்தைன்னு கேட்குறா. இவர் ஒன்றும் சொல்லாமல் நின்று அழுதுகிட்டே இருக்கான். இந்த பிள்ளைங்களில் 2 அங்கே பார்த்தோன்னே, என்னை பார்க்க வந்திருக்கீங்களா, ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்குறா. உன்னை பார்க்க வரல, என் பாட்டி கண்ணு உன் கண்ணில் இருக்கு, நீ தான் என் பாட்டியை கொன்னேங்கிறான். பேர பிள்ளைகள். எதற்காக இந்த வாழ்க்கை? நினைத்து பாருங்கள். நான் படித்தோன்னு என்ன நினைச்சேன் தெரியுமா? உடலும் நீயே உயிரும் நீயே தாயே, உடலில் சுமந்து உயிரில் கலந்து உதிரம் தருவாய் நீயே, நான் மறந்தாலும் நீதானே என்னை ஆள்கிறாய், நீ மறைந்தாலும் நீதானே எனில் வாழ்கிறாய்ன்னு ஒரு கவிதை எழுதுறான். செத்து போய் வாழ்றா. தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. இந்த பிஞ்சு நெஞ்சத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும். தாய்க்கு உலகம் முழுவதும் சென்று நான் பார்த்ததிலே தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. இதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீ உங்க அம்மாட்ட போய் கேளு, அம்மா உனக்கு என்ன வேணும்னு யாராவது ஒருத்தர் போய் கேளு. எனக்கா? பின்னாடி தானே உட்காந்துருக்காங்க. எனக்கு என்னடா கண்ணா, இந்த சொல்றதெல்லாம் கேட்டு நீ நல்ல பிள்ளைய வளர்ந்த பெரிய ஆளானா அது ஒண்ணு போதும் என்று தனக்காக வாழ்வதே இல்லை. 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று தனக்கு வேண்டியதை வெறுத்து உனக்கு வேண்டியதை உண்டு. நீ பிறப்பதற்கு முன்பே இறைவனிடத்திலே உனக்காக வேண்டிய உன்னதமான ஒரு ஜீவன் உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய் மட்டுமே. என் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே. உங்களுடைய உணர்வு எவ்வளவு பெரியது, தாயினுடைய பாசம் எவ்வளவு அரியது என்பதை நான் உணர்கிறேன். இந்த மேடையில் இருந்து எத்தனை பேர் கண்ணை தொடக்கிறீங்க, அதுக்குள்ளேன்னு பார்க்குறேன். என்ன இருக்க
பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல, பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பிலே சுரப்பதைப் போல, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான். உன்னுடைய தாய் தான், உன்னுடைய தாயினுடைய கால் தான் சொர்க்கத்திற்கு போகின்ற வாசல். இதை உணர்ந்து கொள்ள வேண்டியது நீதான். சித்திர சோலைகளாக இங்கு இத்துணை ஆயிரம் பேர் அமர்ந்திருக்கின்றீர்களே, உங்களை பெற்று வளர்த்த ஆளாக்க உன்னுடைய தாய் எத்துணை முறை ரத்தம் சொரிந்தாள், உன்னுடைய தந்தை எத்துணை வியர்வையை சிந்தினார். எத்தனை பேர் சிந்தித்து பார்க்கின்றோம்? யாரையோ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்களே, உன்னுடைய பெற்ற தாயையும் தந்தையும் பற்றி எத்தனை பேர் சிந்தித்தீர்கள்? தயவு செய்து சிந்தியுங்கள். ஏன் தெரியுமா? உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர். நீங்கள் படித்து பெரிய ஆட்களாக வர வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையை தவிர உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் வேறு சிந்தனையே கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையிலே மனதிலே சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நீ உண்டாக்க வேண்டும் என்றால் தயவு செய்து இந்த காலகட்டத்திலே நீங்கள் படிக்க வேண்டும். ஒரு தாய் தன் பிள்ளையை வளர்ப்பதற்கு என்ன பாடுபடுகின்றாள்? சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் பட்டினத்தார். கோடி கோடியாக சேர்த்து வைத்த சொத்துக்களை உதறி எறிந்துவிட்டு துறவு கோலம் பூணுகின்றார். ஒரு துறவி. மக்கள் மறிக்கின்றார்கள், துறவு எடுக்காதே என்று கேட்கவில்லை. மகள் மனைவி மறிக்கின்றால் கேட்கவில்லை. தன் தாய் வந்து மறித்தவுடன் அப்படியே நிற்கின்றார். தாயே, இந்த உயிர் நீ போட்ட பிச்சை, நீ எதற்காக மறிக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் இந்த பட்டினத்தான் இந்த பூம்புகார் நகரத்தை விட்டு செல்ல மாட்டான், இது சத்தியம் என்று சொன்னவள் அந்த சொல்லிட்டு வெளியில் போறார். துறவு கோலத்தில் பூம்புகார் நகர சத்திரத்தில் தங்கி பிச்சை எடுத்து உண்டார். தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறியடித்து சுடுகாட்டிற்கு ஓடி வந்த பட்டினத்தார் உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். இறந்து போன தாயை பார்த்து ஒரு துறவி. இந்த அரங்கத்திலே உட்கார்ந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளே, இந்த ஒன்றை ஒரு பிள்ளையை பெற்று வளர்ப்பதற்கு ஒரு தாய் என்ன பாடுபடுகிறாள் என்பதை பட்டினத்தார் வாயிலேயே அவள் சொன்ன சொல்லிலேயே நான் சொல்லுகின்றேன். அதை நீங்கள் தெரிந்து கொண்டால் முதியோர் இல்லங்களை மூடிவிடலாம். எந்த தாயையும் எந்த பிள்ளையும் புறந்தள்ள மாட்டீர்கள். வளர்ந்த பிறகு நான் நான் என்று சொல்லுகின்றீர்களே, அந்த நான் என்பது யார்? உன்னுடைய உடலிலே ஓடுகின்ற ரத்தம், எலும்பு, சதை, உயிர், உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். என்ன தெரியுமா பாடினார்? 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேனினே. பெற்று வளர்த்து தாயா பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த அம்மாவே இறந்து போயிட்டியே, உன்னை எந்த பிறவில நான் பார்ப்பேன்? முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். 10 மாதம் சுமந்து பெற்ற தாயே, உன் உடம்புல எப்படி நெருப்பு வைப்பேன்? வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட சிறகலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகலிட்டு தீ மூட்டுவேன். தாய் மேல விறக வச்சு எப்படி நெருப்பு வைப்பேன்? நொந்து சுமந்து பெற்று நோகாமல் ஏந்தி பால் கொடுத்து வளர்த்தெடுத்து தாழாமல் அந்தி பகல் கையிலே கொண்டென்னை காப்பாற்றும் தாய்க்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன். அம்மா கொஞ்சறாங்களாம் பிள்ளைய. எப்படி தெரியுமா? அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு கொள்ளிதனை இடுவேனோ கூசாமல், தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ? முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென்னிலங்கையில் அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று இறந்து போன தாயை பார்த்து ஒரு துறவி கதறினார் என்றால், உயிரோடு இருக்கின்ற தாயை நீங்கள் வாழ்க்கை முழுவதும் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டுவிடுகிறேன். இந்த ஐடியல் பள்ளியும் ஆதர்ஸ் பள்ளியும் இங்கு படிக்கின்ற பிள்ளைகளும் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற ஞானமுடன் சிந்திக்க வேண்டும். நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக அமைய வேண்டும். அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.